கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 115 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லை, நம்ம மேலே நேசம் இல்லை, நம்ம படுகிற பாடுகளை அவர் காணலை, நம்ம ஜெபத்தை கேட்கலை, நம்மளுடைய அங்கலாய்ப்பை காணலை, நம்ம கண்ணீரை அவர் துடைக்கலை என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்க இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் பாருங்க, அவர் உங்களை நினைச்சிருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீது அநேக காரியங்களை தேவனிடத்தில் விட்டு கொடுத்து காத்திருந்தான். கர்த்தர் அதே போல அவரை ஆசீர்வதித்தார். யாக்கோபு காத்திருந்தான். யாக்கோபு ஒரு தடியோடு போனான், 2 பரிவாரங்களோடு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். காவலில் இருந்த யோசேப்பு வெளிவர செய்த தேவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமாங்க, எல்லாமே ஒரு 0வில் இருந்தவர்களை தான் கர்த்தர் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்படியாய் வைத்து மகிழ்வித்தார். இன்றைக்கு உங்களையும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது சம்பந்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், எல்லாம் எதிர்மறையாக நடந்து கொண்டு இருக்கலாம். ஆமாங்க, சொல்லப்போனால் துன்பத்தின் சுழலில் மாட்டிக்கொண்டு இதில் வெளியே வர முடியாமல் நீங்கள் திணறிக்கொண்டு இருக்கலாம். எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் 0வில் இருந்து தான் உயர்த்துகிறவர் இல்லையா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நினைத்திருக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், அவர் என்ன நினைக்கல, என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கல என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம், என்னை மறந்து விட்டார்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, உங்களை ஆசீர்வதிக்க தான் அவர் நினச்சிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை, நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற நன்மையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கங்க. காத்திருக்கிறார், அந்த நாள் என்றைக்கு வரும், என் பிள்ளைக்கு கொடுத்து நான் மகிழ்விக்க பண்ணுவேன் என்று சொல்லி காத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகமே.